அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ராசி மண்டலத்தில் 3வது ராசியான மிதுன ராசியில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வருவார்கள். இந்த ராசியின் அதிபதி புதன். கடந்த சில காலங்களாக சிரமங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2025 மாதம் எப்படி அமையும் என்பதை விரிவாக காணலாம். இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும், உங்கள் தொழிலில், நிதிநிலை, குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், வியாபாரம் மற்றும் கல்வி போன்றவற்றில் என்னென்ன சாதக பாதக பலன்கள் உண்டாகும் என்பது குறித்த முழுமையான தகவலையும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய எளிய பரிகாரங்களையும் இந்த பதிவில் காணலாம். மிதுன ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. ஒவ்வொரு புதன்கிழமையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து புதன் பகவானை வழிபட்டால் நன்மைகளை பெறலாம். புதன் பகவானை நினைத்து ஓம் கம் புதனை போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை கூறுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மற்றும் மிகவும் யோகமான மாதம். உங்கள் ராசியில் ராஜ்யாதிபதி குருவும் 10ஆம் வீட்டில் பாக்கியாதிபதி சனியும் இருப்பதால் உங்கள் தொழிலில், வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த தர்ம காந்த கர்மாதிபதி யோகம் உருவாகும். இது உங்கள் பெயர், புகழ் மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடியதாக அமையும். சூரியன் 3ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் ஆகஸ்ட் 17 அன்று தனது சொந்த வீடான சிம்ம ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கு பயிற்சி அடைவார். புதன் உங்கள் ராசி அதிபதியான புதன் ஆகஸ்ட் 30 அன்று 3ஆம் வீட்டில் உள்ள சிம்ம ராசிக்கு செல்கிறார். சுக்கிரன் 5ஆம் மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஆகஸ்ட் 21 அன்று 2ஆம் வீடான கடகராசிக்கு மாறுகிறார். செவ்வாய் 6 மற்றும் 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் 4ஆம் வீடான கன்னிராசியில் இருக்கிறார். குரு 7ஆம் மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில், அதாவது ஜென்ம குருவாக இருக்கிறார். இந்த மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக அமையப் போகிறது. 10ஆம் வீட்டில் சனி மற்றும் லக்னத்தில் குருவின் தாக்கம் காரணமாக வேலையில் உங்களுக்கு மரியாதை, அதிகாரமும் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். நீங்கள் தரும் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு அல்லது நல்ல வேலை மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு 3ஆம் வீட்டு அதிபதி சூரியன் தனது சொந்த வீட்டிற்கு வருவதால் உங்கள் தைரியமும் பராக்கிரமும் இரட்டிப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபம் நிறைந்ததாகவும் அமையும். நிதி ரீதியாக இந்த மாதம் மிகவும் சாதகமான மாதம். குரு மற்றும் சனியின் சுப தாக்கத்தால் உங்கள் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் 21க்கு பிறகு சுக்கிரன் உங்கள் தனஸ்தானத்தில் 2ஆம் வீடு பிரவேசம் செய்யும் போது பணவரவு சீராக இருக்கும். வீடு, சொத்து அல்லது வாகனம் வாங்க நினைத்தவர்களின் கனவு நனவாகும். ஆனால் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் சொத்து ஆவணங்களை நன்கு சரிபார்த்து முடிவு எடுப்பது நல்லது. குடும்ப ரீதியாக இந்த மாதம் மகிழ்ச்சி உண்டாகும். லக்கணத்தில் இருக்கும் குருவின் பார்வை 7ஆம் வீட்டின் மீது விழுவதால் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு அவர்களின் தொழிலில் பதவி உயர்வு அல்லது புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் பழகுவார்கள். சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவுகளுள் இருந்த பிரச்சனைகள் தீரும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 3ஆம் வீட்டில் வருவதால் பழைய உடல்நல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விரைவாக குணமடைவீர்கள். லக்கணத்தில் இருக்கும் குரு உங்களை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். இருப்பினும் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருப்பது நல்லது. தோல் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வரலாம், ஆனால் விரைவில் சரியாகிவிடும். வியாபாரிகளுக்கு இது ஒரு லாபகரமான மாதம். லக்கணத்தில் 7ஆம் அதிபதி குரு இருப்பதால் புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் அல்லது வியாபார விரிவாக்கத்திற்கு இது சரியான நேரம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். கல்வி ஸ்தானமான 5ஆம் வீட்டின் மீது குருவின் முழு பார்வை இருப்பதால் படிப்பில் கவனமும் ஆர்வமும் அதிகரிக்கும். தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நல்ல பலன்களை பெறுவீர்கள்.
குருவின் அருளைப் பெற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பெரியவர்களையும் குருக்களையும் மதித்து நடப்பதும், நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபடுவதும் நல்லது. செவ்வாயின் தாக்கம் குறைய 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் குடும்பம் மற்றும் சொத்து விஷயங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுப்பிரமணியரை வழிபட்டு வந்தால் நன்மைகள் உண்டாகும். புதனின் அருள் கிடைக்க உங்கள் ராசி அதிபதியான புதனை பிரியப்படுத்த ஒவ்வொரு புதன்கிழமையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து தெளிவான முடிவுகளை எடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ எங்கள் வாழ்த்துக்கள்.